இப்ப சியான் விக்ரம் சாரோட 64வது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. 96 படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் தான் இந்த படத்த டைரக்ட் பண்ண போறாரு. இது ஒரு எக்ஸைட்டிங் காம்போ. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பிரேம்குமார் சார் மெலோ ரொமான்டிக் ஃபீல்ல 96 மையழகன் மாதிரி எமோஷனல் ஹிட்ஸ் குடுத்திருக்காரு. இப்ப விக்ரம் சாரோட மாஸ் ஆக்ஷன் ரூட்ல போறாரு. இந்த படத்த வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பிரேம்குமார் 96 பார்ட் 2 பண்ண இந்த பேனர்ல கமிட் ஆயிருக்காரு. இப்ப அகைன் விக்ரம் சாரோட படமும் ஆட் ஆயிருக்கு. வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறம் விக்ரம் சார் அடோன் அஸ்வின் டைரக்ஷன்ல தான் நடிக்கிறதா இருந்தாரு. ஆனா சில காரணங்களால அந்த படம் டிலே ஆயிடுச்சு. இப்ப பிரேம்குமார் படத்துல ஃபுல் ஃபோக்கஸ் குடுக்க போறாரு. இந்த படத்துக்கு எப்ப ஷூட்டிங் போறாங்கன்னு சீக்கிரமே அனௌன்ஸ்மென்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சூர்யா சார் அடுத்து நடிச்சு வெளிவர போற படம் தான் கருப்பு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் மூலமா தான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணியிருக்க படம். ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெஸ்பான்சிபிளா எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் சாய் அபியங்கர், திங்க் மியூசிக் தான் இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஜூலை 23 சூர்யா சாரோட பர்த்டே ஸ்பெஷலா டீசர் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். டைட்டில் மாதிரியே படமும் ரா, எமோஷனல் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நம்பலாம். நீங்க கருப்பு டீசர்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூலி படம் ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸ்ல ஒரு மாஸ் எக்ஸ்ப்ளோஷனுக்காக ரெடியா இருக்கு. இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் ஒரு ஸ்பெஷல் 30 டே போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி படத்துக்கு வேற லெவல் ஹைப் இருக்கு. பிசினஸும் பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்ல கேரண்டீட் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஃபுல் வெயிட் மோட்ல இருக்காங்க. பிரபுதேவா அண்ட் வடிவேலு காம்போ பேக் ஆஃப்டர் இயர்ஸ். ஆமாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த லெஜெண்டரி ஃபன் காம்போ அகைன் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றாங்க. இவங்க காம்போல வெளியான எல்லா படமுமே செம்ம லாஃப் ரைட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த புது படம் மூலமா நமக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்தை டார்லிங் படம் எடுத்த சாம் தான் டைரக்ட் பண்றாரு. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்றாங்க. கண்ணன் ரவி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. நீங்க இந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பன் பட்டர் ஜாம் இந்த படம் மூலமா தான் பிக் பாஸ் ஃபேம் ராஜு ஹீரோவா அறிமுகமாகிற படம். ட்ரெய்லர்ல ஒரு ஃபன் அண்ட் எமோஷனல் ரைடா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துல கனாக்காலும் காலங்கள் ஃபேம் மைக்கிளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அவரை பார்க்குறப்ப கண்டிப்பா நாஸ்டாலஜிக் த்ரோபேக்கா இருக்கும். ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே ராஜு ரொம்ப நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தியேட்டர்ஸ்ல ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. நீங்க ட்ரெய்லர் பார்த்தாச்சா, என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜோஜு ஜார்ஜும் ஊர்வசி மேமும் இணைஞ்சு நடிக்க போற படம் தான் ஆஷா. இந்த படத்தை தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு மல்டிலிங்குவல்ல எடுக்க போறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஜோஜு ஜார்ஜும் ஒன் ஆஃப் தி ரைட்டரா இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. இவர் ஆல்ரெடி போன வருஷம் வெளியான பனி படத்துக்கு இவரே டைரக்ட் பண்ணி எழுதவும் செஞ்சிருந்தாரு. அந்த படத்துக்கு கிரிட்டிக்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதனால ஆஷா படம் கூட கண்டென்ட் ரிச் எமோஷனல் ரைடா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காம்போ பத்தி உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.